வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். பரதனுக்கு விஷயம் இப்போது தெரிந்தது. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து தாங்க முடியாத கோபமும் துக்கமும் மேலிட்டு தன் தாயை பார்த்து சொல்லலானான். என்ன காரியம் செய்துவிட்டாய்? இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எனக்கு சொல்லவும் உனக்கு தோன்றிற்றே. தகப்பனையும் அண்ணனையும் இழந்துவிட்ட எனக்கு ராஜ்யாதிகாரம் என்ன வேண்டியிருக்கிறது? தந்தையை உயிர் மாள வைத்து ராமனையும் காட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னை அரசு புரிய சொல்லுகிறாயே. ரணக்காயப்படுத்திவிட்டு அதன் மேல் உப்பு போட்டு வேதனை செய்கிறாயே. தசரத மகாராஜாவுக்கு பத்தினியாக வந்து சேர்ந்தாயே. புத்தி கெட்டுப்போய் உன்னை அவர் அடைந்தார். நெருப்பை மடியில் கட்டி கொண்டார். என் தந்தையை கொன்றுவிட்டாயே. கௌசல்யையும் சுமித்திரையும் இறக்கத்தான் போகிறார்கள். உன்னிடம் அவ்வளவு அன்போடு இருந்த ராமனை ஆஹா, எப்படித்தான் வனத்திற்கு அனுப்பினாயோ? பெரிய தாயார் கௌசல்யை உன்னை தன் உடன் பிறந்த சகோதரி போல் எண்ணி நடத்தி வந்தாளே. அவளுடைய வயிற்றில் பிறந்த அருமை மகனை காட்டுக்கு அனுப்பிவிட உனக்கு எப்படித்தான் எண்ணம் உண்டாயிற்றோ? ராமனிடத்தில் நான் வைத்திருக்கும் அன்பு உனக்கு தெரியாமல் போய்விட்டதா? உன் துராசை உன் மூளையை நாசம் செய்துவிட்டதே. என் உயிரை போலுள்ள ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு எனக்கு சந்தோஷமூட்ட பார்த்தாயே. உன் மடமையை என்னவென்று சொல்லுவேன்? மகா பராக்கிரமசாலியான என் தந்தை ராம லக்ஷ்மணர்களை தாம் பெற்ற பெரும் பக்கபலமாக எண்ணி வந்தாரே. அவர்களை காட்டுக்கு துரத்திவிட்டு என்னை இந்த ராஜ்ய பொறுப்பை ஏற்று நடத்த சொல்லுகிறாயே. இது என்னால் முடியுமா? முடிந்தாலும் கூட நான் ஒப்புக்கொள்வேனா? ஒரு நாளும் உன் ஆசை நிறைவேறாது. நான் நிறைவேற்றவும் மாட்டேன். நீ இவ்வளவு பெரிய பாவ செயல் புரிந்துவிட்ட பிறகு உன்னை என் தாயாக பாவிக்க முடியாது. உன்னை நான் நீக்கிவிட்டேன். பரம்பரையாக ராஜகுலங்களில் வழங்கி வரும் முறையை புறக்கணித்து இளையவனுக்கு பட்டம் கட்டும் எண்ணம் உனக்கு எப்படி தோன்றிற்று என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. உலகமெல்லாம் நம்மை குற்றம் கூறும் என்பது உனக்கு தெரியவில்லையே. ராஜாக்களுக்கெல்லாம் இது பொது விதி. நம்முடைய குலத்திலும் இதுவே முறை. உன் எண்ணத்தை நான் ஒரு நாளும் பூர்த்தி செய்ய மாட்டேன். வனம் போய் அண்ணனை திருப்பி அழைத்து வரப்போகிறேன். அவனுக்கே பட்டம் சூட்டி என் உள்ளம் மகிழ நான் அவனுக்கு அடிமை செய்து வருவேன். உன் எண்ணம் நிறைவேறாது. இவ்வாறு பரதன் தாயை பார்த்து கோபத்தினால் வாய்க்குளர பேசினான். வர வர துக்கம் அதிகரித்து விட்டது. இப்படி செய்துவிட்டாளே, எனக்கு அழியா பழி உண்டாக்கிவிட்டாளே என்ற பெரும் ஆத்திரத்தால் அவள் தாய் தான் அவள் மகன் என்ற உணர்ச்சியை தன் மனத்திலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டான். அதன் காரணமாகவே துக்கமும் கோபமும் பரதனுக்கு இன்னும் அதிகரித்து விட்டன. குகையில் சிங்கம் கர்ஜிப்பதைப் போல கர்ஜித்து தாயை குரூரமான மொழிகளால் நிந்திக்கலானான். பரதனுடைய சுபாவமும் ராமனிடம் அவனுக்கிருந்த அளவில்லாத அன்பும் தந்தையை இழந்த துக்கமும் என்றும் எதிர்பாராத பெரும் பழி தந்துவிட்ட சங்கட நிலையும் ஆகியவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் பரதனுடைய உணர்ச்சி வேகமும் அதனின்று பிறந்த வசைமொழிகளும் நமக்கு பொருள்படும். ஏதோ சாஸ்திரம் படைத்த கல்மான பண்டிதர்களைப் போல நாம் பரதன் பேசியதை அளந்து பார்க்க கூடாது. இம்மாதிரியான கட்டங்களிலே தான் கவியுள்ளம் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. இதை வால்மீகியிலும் பார்க்கலாம், கம்பர் கவியிலும் பார்க்கலாம். பொறுக்க முடியாத கோபாவேசத்தில் எழுந்து பார்த்து உரத்த குரலில் மீண்டும் பரதன் பேசலானான். நீ நாட்டுக்கு உதவாதவள், நாட்டை விட்டு வெளியேற வேண்டியவள், கொடியவள், கெட்ட வழியை பின்பற்றி தருமத்தை கைவிட்டவள். நான் உன்னை பொறுத்தவரை செத்தேன் என்று வைத்துக்கொள். அரசனை யமனிடமும் ராமனை காட்டுக்கும் அனுப்பிய உன்னை விற்காதவர் யார்? கொலையாளியாய் போனாய். இந்த குலத்தை பாழாக்கி விட்டாய். நீ நரகமே அடைவாய். எனது அன்புக்குரிய தந்தை அடைந்த உலகத்திற்கு நீ போக மாட்டாய். கோர பாதகம் செய்த உன்னை காண உன் மகனான நானே நடுங்குகிறேன். தாயுருவத்தில் வந்த என் மகா சத்ருவே, புருஷனை கொன்ற கொலை பாதகியே, உனக்கும் எனக்கும் இனி பந்தம் அருந்துவிட்டது. தர்மராஜாவான பாட்டனார் அஸ்வபதி அரசனுடைய பெண்ணல்ல, நீ ஓர் அரக்கி. அரச குலத்தை கெடுக்கவே அவருக்கு நீ பிறந்தாய். சத்தியமும் தர்மமும் மனித தேகமாக கொண்ட என் அண்ணனை காட்டுக்கு துரத்தி விட்டாய். என் தந்தையும் உயிர் நீத்தார். இரு விதத்திலும் நீ எனக்கு தீங்கிழைத்தாய். கௌசல்யா தேவியின் ஒரே குழந்தையான ராமனை காட்டுக்கு போக செய்த நீ எந்த நரகத்திற்கு போவாயோ? தாயின் உள்ளம் உனக்கு தெரியாமல் போயிற்றே. புத்திரன் தாயின் உடலில் ஒரு பாகம் அல்லவா? தாயின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு பகுதியை கொண்டு உண்டான ஜீவனாயிற்றே. தாய்க்கும் மகனுக்கும் உள்ள இந்த உயிர் தொடர்பு உனக்கு தெரியாதா? உயிரின் உயிராகிய மகனை காட்டுக்கு அனுப்பி
தாய் உள்ளத்திற்கு நீ விளைவித்த பெருந்துக்கத்திற்கு என்ன தண்டனை கொடுத்தால் தகும்? காமதேனுவுக்கு கோடிக்கணக்கில் புத்திரர்கள் இருக்கிறார்கள். ஏதோ 2 மாடுகள் ஏருக்கு கட்டுப்பட்டு ஒரு மூர்க்க குடியானவனால் துன்புறுத்தப்படுவதைக் கண்டு, ஐயோ, என் குழந்தைகள் வெயிலில் கொடுமை தாங்காமல் வயலில் கீழே விழுந்துவிட்ட போதிலும் இந்த மூர்க்கன் இன்னும் இம்சிக்கிறானே என்று காமதேனு கண்ணீர் சிந்தியது உனக்கு தெரியாதா? தேவராஜன் மீது அந்த கண்ணீர் துளி விழுந்து அதன் சுவாசனையைக் கண்டு இது சுரபியின் கண்ணீராகவே இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வருந்தினான் அல்லவா? கோடி புத்திரர்களை படைத்த காமதேனுவால் 2 புத்திரர்களின் கஷ்டத்தை பொறுக்க முடியவில்லை. கௌசல்யக்கு நீ செய்த கொடுமை உனக்கு தெரியவில்லையா? ஒரு மகனை பெற்றாள். அந்த மகனை வனத்திற்கு அனுப்பிவிட்டு அதனால் நீயும் நானும் சுகம் அடைவோம் என்று எண்ணினாய். அரக்கியே, நீ பெரும் துக்கம் அடைந்து சாவாய் என்பது நிச்சயம். இறந்த பின்னும் துக்கமே உனக்கு பங்கு. தந்தைக்கு செய்ய வேண்டிய உத்தரக்கிரியைகளை முடித்துவிட்டு நான் வனம் சென்று வீரன் ராமன் காலில் விழுந்து ராஜ்யத்தை அவனிடம் ஒப்பித்துவிட்டு நீ எனக்கு சம்பாதித்து தந்த பெரும் பழியை போக்கிக் கொள்வதற்காக ராமனுக்கு பதிலாக நான் தண்டகாரண்ய விரதம் பூண்டு வாசம் செய்வேன். நீ செய்த பாவத்தின் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நீ உண்டாக்கிய கண்ணீர் வெள்ளத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ என்ன பிராயச்சித்தம் செய்து தப்புவாய்? கழுத்துக்கு உரி போட்டுக்கொண்டு உயிர் துறப்பாயா? அல்லது நெருப்பில் விழுந்து உயிர் விடுவாயா? அல்லது நீயே வனவாசம் செய்து தண்டகாரண்யத்தில் ஆயுள் முழுவதும் கழிப்பாயா? எப்படியானாலும் சரி, ராமனிடம் சென்று இந்த பூமண்டலாதிபத்தியத்தை அவனிடம் ஒப்புத்துவிட்டு எனக்கு ஏற்படுத்தி தந்த தோஷத்தை தீர்த்து கொள்ளப் போகிறேன். இப்படி தாயை கோபித்து மிக்க கொடிய முறையில் வசைமொழிகள் பொழிந்தான். காட்டில் புதிதாக பிடிக்கப்பட்ட யானையைப் போல பெருமூச்செறிந்தான். அவன் கண்களில் நின்று இரத்த கண்ணீர் பெருகிற்று. இன்னனம் இணையென இயம்பி யானும் இப்பன்னரும் கொடுவன பாவி மாடு இரேன் துன்னரும் துயர்கெடத் தூய கோசலை பொன்னடி தொழுவேன் என்று எழுந்து போயினான். இவள் பக்கத்தில் நிற்க முடியவில்லை. என் துக்கத்தை சொல்லிக்கொள்ள கோசலை தாயிடம் போகிறேன் என்று பெரிய அன்னை இல்லம் சென்றான். கைகேயினுடைய மனக்கோட்டை அழிந்தது. தன்னுடைய ஆசை ஒரு வினாடியில் புதைந்து போனதை கண்டாள். கீழே விழுந்து பரிதவித்தாள். இராமாயண பாத்திரங்களில் பரதனை போன்ற ஒரு பரிசுத்த விக்கிரகம் வேறு இல்லை. வடநாட்டு கிராமங்களில் மக்கள் மிகவும் அனுபவிப்பது சித்திரக்கூடத்தில் ராமபரத சந்திப்புத்தான். இராமாயண கதையில் இதுவே முக்கியமான பாகமாக அவர்கள் கருதி பெரிய திருவிழா கொண்டாடுகிறார்கள். யார் எத்தனை பாவச் செயல்கள் செய்ய துணிந்தாலும் ஒரு சிலர் தர்மத்தை காக்க இருக்கவே செய்கிறார்கள். பேராசையும் புனை சுரட்டும் நிறைந்த உலகத்தில் பரஸ்பர நம்பிக்கையும் தைரியமும் அன்பும் உண்டாக்கி தந்து மக்களை அறவழியில் நிறுத்த சில ஆத்மாக்கள் இருந்து கொண்டேதான் வருவார்கள். தர்மத்திற்கு ஆபத்து இல்லை. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.